Hi friends, welcome to Green's recipe video. இன்னைக்கு வீடியோவில் நாம மட்டன் தவா ஃப்ரை எவ்வளோ சிம்பிளான முறையில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு மட்டன் வறுவல் தனியாக பண்ணணும்னா அதுக்கு நாம் வேக வச்சு எல்லாம் பண்ணணும் இல்லையா? அதனால் நாம் மட்டன் குழம்பு வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் பீசஸை எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா தவாவை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 சில்லி சேர்த்துக்கலாம். வரமிளகா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நாம் இதில் எந்த எக்ஸ்ட்ரா பொருளுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நாம் குழம்புலேருந்து தான் நம்ம பீசஸ்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ அதுலேயே மசாலாலாம் இருக்கும் இல்லையா? அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனதும் நாம் எடுத்து வச்சுருக்கிற மட்டன் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது வந்து ட்ரை ரோஸ்ட்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும், ரொம்ப திக்காக இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அடுப்பை நல்லா மீடியமாகவே வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அடி கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா அதுலேருந்து கொஞ்சம் கிரேவி எடுத்து லைட்டாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் பெப்பர் தூள் சேர்க்குறேன். அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். அதில் நாம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் நம்ம செக் பண்ணிக்கலாம். நமக்கு இன்னும் தேவை அப்படின்னா இன்னும் கூட எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு வெறும் பெப்பர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன், வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. ஏன்னா நம்ம குழம்புல எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? அதனால் இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் குழம்பு பண்ணும்போதே மட்டன் ரோஸ்ட்டும் நமக்கு தயாராகிட்டு அவ்வளோதாங்க. நாம் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் மட்டனோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுங்க. டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கட்டாயம் மிஸ் பண்ணாதீங்க. பாருங்கள் மட்டனுமே ரொம்பவுமே சாஃப்டாக இருந்தது. இனி மட்டன் வறுவல் தனியாக பண்ணணுமே அப்படிங்கிற டென்ஷன் வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.